வண்டி சொல்றான் சொல்றாங்க. அண்ணி 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 உங்க அண்ணன் வந்திருக்காரு. அண்ணனா எப்படி வாசிக்கிறா? அதெல்லாம் அண்ணி கரெக்ட் பண்ணிப்பாங்க. அண்ணே அண்ணே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணி எங்க காணோம்? அண்ணியை கூட்டு வரலையா? என்ன அண்ணியை கூட்டு வந்திருக்கலாம்ல, ஏன் அண்ணியை கூட்டு வரல? என்னப்பா பாண்டியா, மச்சாங்காரன் வரணும்னா குழந்தை பிறக்கணும், 10 மாசம் ஆகணும்னா 10 நாள்ல பந்தய குதிரை மாதிரி வந்து நிக்கிறாரு. நீங்க ஊர்ல இருக்கிற மச்சானியில வச்சு கணக்கு போட்டீங்க. எனக்கு எங்க மச்சானுக்கு இருக்கிற கணக்கு வேற மாதிரியில இருக்கு. நான் இந்த வீட்டுக்கு விருந்தாளியா வரணும்னு தான் ஆசைப்பட்டேன். ஆனா விலங்கோட வர வேண்டியது ஆயிப்போச்சு. மாப்பிளையை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். இவருக்கு சொந்தமான TNQ 9595 ஆட்டோல நேற்று கஞ்சா கடத்தினதுக்காக அந்த டிரைவர் நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேன். பாண்டியன் தான் கஞ்சா கடத்த சொன்னதா அந்த டிரைவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான். கஞ்சா கடத்த சொன்னதுக்காகவும் அந்த ஆட்டோ இவருக்கு சொந்தங்கிறதுக்காகவும் இவரை நான் அரெஸ்ட் பண்றேன். உண்மையா இல்லையாங்கிறத கோர்ட்ல தான் ப்ரூவ் பண்ணும். அது பொய்யா இருந்தா உலகத்திலே சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். உங்க விருப்பத்துக்கு எதிராக உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ண காரணத்துக்காக அவ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு என்ன உள்ளத்துல பாக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக பேசுற கோர்ட் எங்களுக்காக பேசுங்கிறத மறந்துடாதீங்க. போடுங்க. ரெடியா வண்டியா? தைரியமா சோதரியா, உங்க ஆக கண்டிப்பா விடலையா? நான் சொல்றது சோதரியா, நீ பேசாம சொல்றதுக்காக நீ பேசாம சோதரியா சோதரியா. தயவு செஞ்சு எல்லாரும் கலந்து போயிருங்க. ஏன் ஒருத்தருக்காக நீங்க எல்லாரும் கஷ்டப்பட வேண்டாம். நியாயம் நம்ம பக்கம் இருக்கிறதுனால நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்குவோம். கோர்ட்டு போனா நியாயம் கிடைக்குமா? இது உன் பிரச்சனை மட்டுமல்ல, எங்க எல்லாத்தினுடைய பிரச்சனை. போடாதே போடாதே எல்லாரும் மரியாதையா கலைஞ்சு போயிருங்க, இல்ல அம்பிட்டு பேரும் உதப்படுவீங்க. எதுக்கே கலைஞ்சு போன? ஏன் கலைஞ்சு போன? உங்க சொந்த விவகாரத்துக்காக போய் கேஸ் போடுவீங்க, அதை பார்த்து நான் சும்மா இருக்கமா? இறக்கி விடிய பாடினேன். என்னடா பேசி
ரிமாண்ட் போட்டு பண்ணி கொடுங்க, நான் பின்னாடியே வரேன். என்ன அரஸ்ட் பண்ணுங்களா? ஆனா அப்பாவி ஆட்டோ டிரைவர்கள் ஏன்டா அடிச்சீங்க? வர வர உங்க அட்டுழியத்துக்கு ஒரு எல்லை எல்லாம் போயிட்டு இருக்கு. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தோடனே உங்க அநியாயத்துக்கு எதிராக பொடி பிடிக்க போறோன்னு நான் தாண்டா. யாருப்பா அது புது கேஸ்? யாரு நான் கேக்குறேன். இன்ஸ்பெக்டரே அடிச்சிருக்கேன். இவன் இன்ஸ்பெக்டர் மேலே கை வச்சானா? எவ்வளவு தைரியம் உனக்கு?